ஓம் நம சிவாய. பங்குனி மாத குருவாரம் என்று மிருகஸ்ரீஷ நட்சத்திரம். இந்த வசந்த நவராத்திரியிலே இந்த குருவாரம் என்பது ஒரு முக்கியமான நாள். அம்மா வனதுர்கா தேவி அப்படிங்கிறது யாருன்னு கேட்டால் தனிப்பெரும் கருணை வடிவம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். காரணம், இந்த வனதுர்கா தேவி பரிபூர்ணமான ஆனந்த கருணை வடிவம். புரிந்து கொண்டவர்களுக்கு கருணையை வாரி 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 வழங்கக்கூடிய பாலாம்பிகையும் அவதான், மகாமகா சரஸ்வதியும் அவதான், மகாமகா லக்ஷ்மி அவதான், மகாமகா காளியும் அவள்தான், ஈஸ்வரன் அவள்தான், பரபிரமும் எல்லாமே அவள்தான். அவனருளால் அவன்தாள் வணங்கி என்பது போல அந்த அன்னையை புரிந்து கொள்வதற்கு அவள் அருள் இருந்தால் தான் புரிந்து கொள்ள முடியும். அன்னையை தெரிந்து கொள்வது என்பது வேறு, படித்து புரிந்து கொள்வது என்பது வேறு, சொல்லி கேட்டு இன்புறுவது என்பது வேறு. ஆனால் அனுபவிப்பது இருக்கிறதே, அந்த சுகத்திற்கு இணையாக பேரின்பத்தை கூட சொல்ல முடியாது. அப்படி ஒரு உயர்ந்த அன்பை அகமும் புறமும் அகப்புறமும் புறப்புறமும் ஆத்மாவிலும் வேண்டியதற்கு மேலாகவே கருணையை வாரி வாரி வழங்கக்கூடியவள் தான் அந்த வனதுர்க்கை. அவளுக்கு ஏன் வனதுர்க்கைன்னு பேர்? அந்த தாய் வனத்திலே இருக்கிறா, சித்தர்கள் வனத்திலே சென்று வணங்கினார்கள், அதனால் வனதுர்க்கை அப்படிங்கிறது மட்டும் அல்ல. இந்த உலகம் என்பதே ஒரு வனம் மாதிரி தான். ஏனென்றால் தன்னை உணராத மனிதன் இருளாகிய வனத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இது ஏற்கனவே வள்ளல் பெருமானை பற்றி குறிப்பிடும் பொழுது, அந்த மௌன சாமிகள் வரலாற்றை பற்றி குறிப்பிடுகிற பொழுது, சாலையிலே செல்லக்கூடிய மனிதர்களை அவர்கள் குணத்திற்கு தகுந்தவாறு நாய் போகிறது, பன்றி போகிறது, கழுதை போகிறது, சிங்கம் போகிறது, ஓநாய் போகிறது, இப்படியெல்லாம் சொல்லும்போது அந்த தெரு வழியாக முதலாக அருட்பெருஞ்சோதி வள்ளல் பெருமான் போகிறப்போ அந்த நிர்வாணமாக இருந்த நிர்வாண நிலையில் இருந்த அந்த மௌன சுவாமிகள் திருவொற்றியூரில் பக்கத்தில் இருந்த போரை எடுத்து போற்றி கொண்டு வள்ளல் பெருமானை பார்த்து, அதோ மனிதன் போகிறான். ஆகவே கற்றார் கண்ணுடையார் கல்லாதார் முகத்திரண்டு புண்ணுடையார் என்பது எம்பெருமான் திருவள்ளுவருடைய திருக்குறள். இதில் படித்தவங்கள் எல்லாம் கண்ணுடையார் அப்படிங்கிற பொருள் கிடையாது. யார் சாகாத கல்வி உண்மையாக கற்று தேர்ந்தார்களோ அவர்கள் அன்பு வடிவமாக தான் இருப்பாங்க. இந்த சாகாத கல்வி என்பதும் இந்த வேகாத்தலை போகாப்பல் என்பதெல்லாம் யோகத்தினாலேயோ தவத்தினாலேயோ மட்டும் வருவதே இல்லை, தயவால் பெறக்கூடியது. ஆகவே அப்படி தயவினால் சாகா கல்வி கற்றவர்கள் அன்பு சொருவமாக மனு ஈசனாக இருப்பாங்க, மற்றவெல்லாம் மனு நீசன். ஆகவே இந்த உலகத்திலே மனித உருவத்தில் இருந்தாலும் மிருக குணத்தோடு வாழ்கிறதுனால தான் இதை வனம் என்றும், அப்படி மிருக குணத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை மனு நீசர்களை மனு ஈசனாக்கிறதுக்கு கருணை புரியக்கூடியவள் தான் இந்த வனதுர்க்கை என்று பெயர். இந்த வனதுர்கா தேவிக்கு எத்தனை சொரூபம் இருந்தாலும் அவளை தியானம் செய்கிறப்போ 4 கரங்களோடு சங்கு சக்கரம் அபயம் வரதம். சங்கு சக்கரம் மகாவிஷ்ணுக்காகவும் அஷ்டலக்ஷ்மிக்காகவும் குறிப்பிடப்படுகிறது. அதுபோல் சங்கு என்பது இங்கே ஏன் இருக்குது அப்படின்னா, அன்னை கையில் சதாகாலம் நாதத்தை ஒலித்து கொண்டே இருக்கக்கூடியவள். அந்த நாதத்தில் நம்ம ஆத்மாவுக்குள் இருந்து உயிர்லையும் ஜீவன்லையும் சுவாசத்திலையும் நிலைக்கச் செய்து என்றென்றும் அந்த நாதம் ஒலித்து கொண்டிருக்கவரை மனிதனுக்கு சாவு இல்லை. ஆகவே அத்தகைய சாகாத கல்வியை வழங்குறதுக்காகத்தான் சங்கு. சக்கரம் என்பது வள்ளல் பெருமான் சொல்லியிருப்பாங்க, ஒரு நாளைக்கு ஒருவன் 1 மணி நேரம் தூக்கம் பழக்கம் செய்வானாகில்
அவன் அநேக கோடி ஆண்டுகள் ஜீவித்திருப்பான்ட்டு. இப்போ தூங்காத தூக்கம் என்பது, இந்த வெட்டாத சக்கரம் என்பது தூங்காத தூக்கத்தை அனுபவத்தில் உணர்ந்தவங்களுக்கு, சாகாத கல்வியை கற்றுக்கொண்டவர்களுக்கு புருவ மத்தியிலே அந்த சக்கரமானது நடராஜ பெருமான் என்று சொல்லக்கூடியதும் பட்டினத்தார் அருளிய வெட்டாத சக்கரம் வேறொருவருக்கு கிட்டாத புஷ்பம் என்று சொல்லக்கூடியது அந்த சக்கரம். அதுபோல வேண்டிய வரங்களையெல்லாம் லௌகிக சுகங்களுக்கு கொடுத்து இவையெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆத்ம சுகந்தாண்டா பெருசு என்று இரண்டையும் அருளக்கூடிய வரதம். நீ கேட்குற வரத்தையும் தருவதற்கு அவரமும், நீ எவ்வளவுதான் பாவங்கள் செய்திருந்தாலும் அதையெல்லாம் நான் பாவம் செய்துவிட்டு அம்மா மன்னிச்சிறேன் என்று சரணாதி அடைந்தவுடனே மன்னித்து ஏற்றுக்கொண்டு அபயம் வழங்கி நம்முடைய பாவ சாப தோஷங்களை நீக்கி அஞ்ஞானத்தை நீக்கி மெய்ஞானத்தை கொடுக்கறதுக்காக அந்த வரதம் கை. அபயம் வரதம் சங்கு சக்கரம். தலையிலே சந்திரனை சூடியிருக்கிறார் அந்த எங்கள் தாயை. அறிவு சொருவமாக இருக்கிறாள். உன்னையும் அறிவையும் கொடுத்து இந்த பஞ்சபூத அறிவை கடந்த மெய்ஞான அறிவை கொடுப்பதற்கு தள்ள பிறையை சூடியிருக்கிறாள். சிம்ம வாகினி. இந்த சிம்மம் என்பது இந்த வனத்துக்கெல்லாம் ராஜா சிங்கம். அதேபோல் நம்முடைய உடலிலே சிங்கம் என்பது ஆணவம் கண்மம் மாயை வென்ற ஒரு வல்லபம். அது சிம்மவாகினியாக இருக்கிறார். இப்படிப்பட்ட சுரூபம் இருக்கிற தாய். இந்த ஆகம வழிபாடுகளிலும் இந்த பக்தி மார்க்கத்திலும் ஆன்மீக மார்க்கத்திலும் இருக்கிறவங்களுக்கு அம்பாளை பற்றிய உபாசனை சாக்தத்தில் மிகவும் உயர்ந்ததாக குறிப்பிடக்கூடிய தசமகா வித்தை. இந்த தசமகா வித்தையை ஒருத்தர் அதை சித்தி செய்தவர் அவர் உபதேசம் பண்ணும். அப்போ தான் அந்த மந்திரத்திற்கு உயிர் உண்டாகும். தசமகா வித்தை பற்றி எத்தனை புத்தகங்கள் இருக்கிறது, எத்தனை உபாசிக்கிறாங்க. அஷ்டமா சித்தியில் ஒரு சித்தியாவது அவர் பெற்றதாக இருக்க வேண்டும். எப்படி ரூபாய் நோட்டில் கவர்னர் கையெழுத்து போட்ட மாதிரி அந்த சித்தி அடைந்த குரு கொடுத்தா தான் அதுக்கு உயிர் உண்டாகி நீ செபிக்கக்கூடிய மந்திரம் செய்யக்கூடிய தவம் உபாசனை சித்தியாகும். அந்த சித்தியை உபதேசத்தை தீட்சையை வழங்கிய குருவானவர் அஷ்டமா சித்தியில் ஒரு சித்தியாவது அடைந்திருக்க வேண்டும். அடுத்து வரக்கூடிய பதிவில் மிக தெளிவாக அடியேன் எப்படி இந்த உபதேசத்தை பெற்றேன், அன்னை என்ன எல்லாம் கருணை செய்தாளுங்கிறது விளக்கமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே இந்த சமய வழிபாடுகளிலே இந்த சொல்லக்கூடிய வனதுர்காதேவி உபாசனை இந்த லௌகிக சுகங்களில் பெரும்பாலும் தந்துவிடும். ஆனால் அதே சமய தீட்சையில் நீ பரிபூர்ண சரணாதி அடைந்து விட்டால் எந்த மார்க்கத்திலும் அடைய முடியாத மெய்ஞானத்தையும் அஷ்டமா சித்தியும் அடைஞ்சிடலாம். அப்படிப்பட்ட சரணாகதி இன்றைய சூழ்நிலை நிச்சயமாக வராது. ஏன்னா ஒரு குருவிட்ட சிஷ்யம் வரும்போதே ஒரு குருவை பற்றி இவன் இப்படி இருப்பாரா, நம்ம கொடுப்பாரா, அப்படி பல சந்தேகத்தில் தான் வர்றான். அது மட்டும் அல்லாது எக்ஸ்பெக்டேஷன், இவன் எதிர்பார்க்குறது ரொம்ப ஜாஸ்தி. பழனிக்கு போய் முருகன்ட்ட வேண்டிக்குவான், என்ன தெரியுமா, தீராத பிரச்சனைலாம் தீரணும் முருகா, உனக்கு மொட்டை போடுறாமா, அவன் முடியை கொடுத்து அவனுக்கு ஒன்றும் ஆக போகிறது. இருந்தாலும் அந்த அறியாமை. ஆனால் ஆணவம் அல்லாமல் அந்த முடியை காணிக்க இறக்கி அந்த முடி வளத்திலேருந்து முடி எடுத்தது மட்டுமல்லாம் மீண்டும் முடிவு தினசரி முருகா முருகா முருகான்னு அது சரணாகதி ஆகிவிடும். பக்தி மார்க்கத்தில் அது வருவது என்று குறைவு. ஆகவே குரு அனுக்கிரகம் இருந்தால் இந்த சித்தியடைந்த குருவானவர் இந்த சமய தீட்சையோடு சேர்ந்து அதற்கான எந்திரம், அப்புறம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்று தனித்தனியாக மூலிகை இருக்கிற உயிர் கொடுக்கக்கூடிய மூலிகை, அப்புறம் அதற்கென்று அந்த தேவதையை நமக்கு அனுக்கிரகம் செய்வதற்காக வசியம், ஆக்கர்ஷணம், உச்சாரணம், இது மாதிரி இதெல்லாம் மோகனம், இதெல்லாம் சேர்ந்தால் தான் அது வேலை செய்யும். அதற்கான தொட்டு கொடுக்கக்கூடிய வித்தை தான் சித்தியாகும். தொட்டு கொடுக்காத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்னு சொல்லுவாங்க. ஆகவே அவற்றையெல்லாம் விளக்கமாக உங்களுக்கு இந்த அன்னையுடைய உபாசனையிலே அடியனுக்கு எப்படி ஆதியிலே வைத்தியநாத சாஸ்திரிகள் உபதேசம் செய்து பலவேறு அற்புதங்கள் நடந்த பொழுதும் எம்பெருமான்
சித்தரில் மிக உயர்ந்த சித்தராக வாழ்ந்த சித்தர், சமீப காலம் வரை வாழ்ந்த சித்தர் எங்கள் அப்பா குணங்குடி தங்கள் அப்பா அவர்கள் எனக்கு மெய்யான சிவதீட்சையை கொடுக்குறப்போ அப்போ தான் சில சித்திகள் அடைந்தது. ஏன்னா இந்த ஒட்டியம் சல்லியம்னு ஒன்று மிக அபூர்வமான கலை. அது புத்தகத்தில் கூட இருக்கலாம், ஆனால் அதில் ரகசியமாக சிலவற்றை மறைத்து எழுதியிருப்பாங்க. அகஸ்தியர் மாந்திரிய காவியம் சரி, தன்வந்திரி பகவான் சரி, புலிப்பாணி சரி, எவ்வளவோ எழுதியிருப்பாங்க. இந்த ஜால வித்தை மட்டும்தான் படிப்பான். அனுபவமான மெய்யான வித்தையெல்லாம் இருக்கிறது. அந்த வித்தையானது சித்தியாவதற்கு சித்தி அடைந்த குரு தொட்டு காட்ட வேண்டும். என் குருநாதர் ஜின் உபாசகர் சில தேவதைகளை உபாசனை செய்து வைத்திருந்த அடியனுக்கும் அதை வழங்கினார். அதனால் இது ஒரு தற்பெருமைக்காக சொல்லவில்லை, அந்த குரு அருள் கிடைச்சதுங்கிறதுக்காக சொல்லுகிறேன். பல்வேறு விதமான சித்திகளை எல்லாம் அந்த பரிபூர்ண சரணாதியோடு அடைந்தனர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அதுபோல் ஒரு சிஷ்யர் இதுவரைக்கும் உண்மையாக எமக்கு அமையவில்லை என்பதுதான் உண்மை. அப்படி அமைகிற பொழுது அவர்களுக்கு அந்த நிலை அமையும் என்பதில் சத்தியமாக சிறு வேறுபாடோ சந்தேகமே கிடையாது. ஆகவே இதிலே அந்த எந்திரம் ஒட்டியம் சல்லியத்தில் பலவிதமான ரகசியம் இருக்கிறது. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு மரத்தினுடைய புல்லுருவி இருக்கிறது. அது எந்த நேரத்தில் எடுத்து எப்படி சேர்க்க வேண்டும். அதில் பஞ்சமூல கருன்னு இருக்கிறது. அந்த பஞ்சமூல கருவில் அந்த 5 விதமான எது, அது எப்படி சேர்ப்பது, எப்பொழுது சேர்த்தா உயிர் உண்டாகும். இப்போ காப்பி இருக்கிறது, பால், சர்க்கரை, டிக்காசம் 3 சேர்க்கணும். எவ்வளவு அளவில் போனால் எப்படிப்பட்டால் அந்த காப்பி கூட டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி நெல் விளைய செய்யும்போது கூட, இல்லை எந்த விவசாயம் செய்யும் பொழுது முதல்ல எப்படி வயலை சுத்தம் செய்யணும், எவ்வளவு நேரத்தில் அந்த விதையை விதைக்க வேண்டும், எவ்வளவு தண்ணீர் வைக்க வேண்டும், எப்படி அதை பயிர் வளர்க்கணுங்கிற மாதிரி உயிர் உண்டாவதற்கு போல கைபாகம் செய்பாகம் என்று மருத்துவத்தில் இருக்கிற மாதிரி குரு இல்லாது இது கற்றுக்கொள்ள முடியும். அப்படி குரு இருக்கிற பொழுது இந்த பஞ்சக்கரு உயிர் கொடுப்பது எப்படி என்பதையெல்லாம் ரகசியமாக இருக்கிறது. உதாரணமாக வயலூருக்கு அருகிலே அகத்தீஸ்வரர் கோயில் ஒன்று இருக்கிறது, சோமரசம்பேட்டைக்கு பக்கத்தில். அங்கே அகஸ்தியர் யக்ஷினி தேவி உபாசனை செய்து பல சித்திகள் அடைந்து தான் வனதுர்கா தேவியை உபாசனை பண்ணி செண்பகாதேவி எங்கே குற்றால மலைக்கு மேலே நேரடிய பிரத்யட்சமாக காட்சியை பெற்றார். இந்த யக்ஷினி தேவி என்பது மகாலட்சுமி தான். எல்லோரும் நினைக்கிற மாதிரி சின்ன தேவதை அல்ல. யக்ஷினி என்பது அதில் 64 விதமான யக்ஷினி இருக்கிறது. கர்ண யக்ஷனிலேருந்து ஆரம்பித்து அது மகாலட்சுமி தான். அந்த கோவிலே தான், அகத்தீஸ்வரர் கோயிலில் தான் ராஜராஜனுடைய தந்தையானது உலகத்தையே ஆளும்படியான குழந்தை வேண்டி அங்கே பூஜைகள் செய்து அப்படித்தான் ராஜராஜ சோழன் பிறந்தார். அந்த வரலாற்றை சாட்சிகளோடு ஆதாரத்தோடு இன்னொரு முறை விளக்குகிறேன். அதே போல் அடியேன் பிறந்த இடையாத்தூரிலும் அந்த யக்ஷனி இருக்கிறது, கொல்லிமல் யக்ஷனி இருக்கிறது. இன்னும் சித்தர்கள் தவம் இருந்த சமாதி அடைந்த சென்னை கொரட்டூரில் கோயிலில் கூட பார்த்தா யக்ஷனி இருக்கிறது. ஆகவே அந்த வனதுர்காதை வழிபாட்டில் இந்த யக்ஷனியும் ஒன்று. எப்பொழுது உனக்கு திரிகாலம் தெரியுதோ அப்போ தான் அது உள்ளே போக முடியும். ஆகவே எல்லா விஷயங்களையும் தெளிவாக உங்களுக்கு கூறி இந்த பஞ்சாட்சரத்திற்கும் இந்த பாலாம்பிகை யக்ஷனிக்கும் இந்த வனதுர்காதி வழிபாட்டுக்கும் என்னென்ன தொடர்பு இருக்கிறதா என்பதெல்லாம் ஒரு 50-60 பதிவு சொன்னால் தான் அது முழுமையாக உங்களுக்கு விளங்கும். இது ஒரு முன்னோட்டம்தான். நாளை தெளிவாக உங்களுக்கு இதை பற்றி விளக்குகின்றேன். ஆசீர்வாதங்கள். அன்பும் அருளும் எங்கும் நிலைக்கட்டும். ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் தும் உத்திஷ்டபுருஷி கிம் சபசி பயம் மே சமூபஸ்திதம் யதிசைக்கியம் அசைக்கியம் வா தன்மே பகவதி சமய ஸ்வாஹா.